அனைவருக்கும் திருக்கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். திருக்கார்த்திகை ஸ்பெஷலா இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ரொம்பவே சுவையான பாரம்பரியமான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்க போறோம். 1.5 டீஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்க போறோம். ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கினா போதும், கருக விட வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்க போகிறோம். 1 நிமிஷம் வதக்கினா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கருக விடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகணும். ஸோ நல்ல கடாயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. 3/4 கப்பு துருகின தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் கிடையாது, பச்சை வடை போகணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லபடியாக வதக்கிக்கோங்க. அடுத்து கொழுக்கட்டைக்கு தேவையான மண்டவெல்ல பாகு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கிறோம். 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வெல்லத்தை நல்லா தண்ணியில் விட்டு கரைச்சிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஸோ பாகு மாதிரி வர வேண்டாம், ஜஸ்ட்டு அது கரைஞ்சா போதும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் பாருங்கள். ஸோ இந்த பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கல் மண் தூசியெல்லாம் அதில் இருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கணும். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்க போகிறோம். 2 கப் கொழுக்கட்டை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, வறுத்து வச்சுருக்கிற எள்ளும் பாசி பருப்பும் ஆட் பண்ணிக்க போகிறோம். வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் துருவினது, உப்பு, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, எள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பாகை சூட்டோடு தான் இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா பிசைய போகிறோம். நான் இன்றைக்கி கை வச்சு தான் பிசைய போகிறேன். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நிறைய விட்டிங்கன்னா இனிப்பு ரொம்ப கூடிரும். மண்டவெல்ல பாகு எல்லா மாவையோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டினா போதும். இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லா பாகையும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஊற்றுனா கொழுக்கட்டை பிடிக்கிற பதம் மாறிடும். தேவையான அளவுக்கு ஊற்றினா போதும். இந்த ஸ்டேஜில் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக உடையாமல் வரும் கொழுக்கட்டை. இதோட எல்லா கொழுக்கட்டை மாவும் முடிஞ்சிருச்சு. இது நம்ம இப்போ அவிக்க போகிறோம். மண்டவெல்ல பாகு ரொம்ப வெள்ளையாக இருந்ததுனால கொழுக்கட்டை உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். கருப்பு மண்டவெல்ல பாகுனா இன்னும் கொஞ்சம் கொழுக்கட்டை கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். கலர் பற்றி பிரச்சனை இல்லை, கொழுக்கட்டை டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விடணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பதினஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ பார்க்க போகிறோம். சூப்பராக உடையாமல் கொழுக்கட்டை ஜம்முன்னு வந்திருக்கு. சூப்பரான இனிப்பு பிடி கொழுக்கட்டை கார்த்திகை ஸ்பெஷலுக்கு ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் திருக்கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.